மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? இந்த மிதுன ராசிக்கு இந்த சித்திரை மாத பிறப்பு ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிதுன ராசிக்கு சாதகமா இருக்குமா? சாதகமா இருக்கு, தாராளமா செய்யலாம். அதிர்ஷ்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நிறைய இருக்கு, ஆனா இவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் இவங்க கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா ராசியிலே குரு இருக்கிறது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நற்செய்திகள் வருமா? கண்டிப்பா உண்டு. திருமணம் கெட்டி மேல வரைக்கும் வேலை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற வேலையில எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பா. ஏன்னா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குமா? கொஞ்சம் மத்தியமமா தான் இருக்கும். இந்த மாசமே அதுல உருவாகிடுமா அப்படின்னா. மிதுன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? இந்த மாதம் திருப்பதியில இருக்கக்கூடிய எம்பெருமான ஏழுமலையான போய் பார்த்துட்டு வர்றது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்ட வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குரு இருக்கு, சனி இருக்கு அப்படின்னா எப்பவுமே உடம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொது பலனா பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்ல போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ள இருக்கும். உடம்போடைய கான்சியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும் போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பாத்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி
அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது இல்ல மலை மேல ஏறி போறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு தாயோட கர்ப்பவாசல்ல இருந்து ஒரு குழந்தை வெளியில வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில வருது. சும்மா கருவுல உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்ப வரணுமோ அப்பதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும் இல்ல தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாள்ல அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையா ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி இருக்க போகுது மேம்? மிதுன ராசி சொல்லும்போது 3வது ராசி, கம்யூனிகேஷனுக்கான ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த சித்திரை மாத பிறப்பு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் ஒரு புதிய கடனை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்க போகுது. ஸோ அது அத்தியாவசிய தேவைக்கு தேவையா அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டாங்கனாக்கா இந்த கடன் வாங்காம சேமிப்பு அதிகம் வச்சு கொடுக்கும். இல்லை என்னோட லக்ஸரி வாழ்க்கைக்கு எனக்கு தேவை, ஏன்னா சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேணாம் நம்ம பார்த்துடலாம், இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் கற்பனையை கொடுத்துரும் சூரிய பகவான் 11ல இருந்து. ஸோ நிதானிச்சு ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த மாதம் பொருளாதாரம் சேமிப்பா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு புதிய கடனை உருவாக்கி கொடுக்கும். முதலீடு செய்யலாமா இந்த மாதம்? முதலீடு செய்யறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிதுன ராசிக்கு சாதகமா இருக்குமா? சாதகமா இருக்கு, தாராளமா செய்யலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதுக்கான லோன் அப்ளை பண்றதா இல்ல அந்த தொழிலுக்கான விஷயம், தந்தை தொழில் செய்ய போறாங்கன்னா இந்த மாசமே தொடங்கிடலாம். இல்ல நானா சுயமா கடன் வாங்கி ஒரு விஷயத்த தொடங்க போறேன், அப்படி இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணி ஆடி மாசத்துக்கு மேல தொடர்றது சிறப்பா இருக்கும். உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது? சுமூகமா இருக்கும். மிதுன ராசி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும். அதில் இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு சப்போர்ட் தான் அதிகமாக இருக்கு. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? அதிர்ஷ்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நிறைய இருக்கு, ஆனால் இவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் இவங்க கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா லக்னத்தில் ராசியிலே குரு இருக்கிறதுனால எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், என்னால இது வந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஈகோனஸ் அந்த குரு கொடுப்பாரு. ஸோ அதிர்ஷ்டம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழியில, தந்தை சார்ந்த உறவுகள் வழியில இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்கும்? சாதகமா இருக்கும், தாராளமா. இவங்களோட ஸ்பீச்சை கரெக்டா கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களோட பொருளோட தரத்தை கரெக்டா பேசணும். காமெடி அடிக்கிறது இந்த மாதிரி வேற விஷயங்கள் எடுத்துட்டு போவாம என்ன பாயிண்ட் அடிச்சு பேசினாங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன் சக்சஸ் கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நற்செய்திகள் வருமா? கண்டிப்பா உண்டு. திருமணம் கெட்டி மேல வரைக்கும் எடுத்து போய் கொடுத்துரும். வேலை தேடிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா? வேலை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற வேலையில எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு டென்ஷன், ஏன் இந்த டென்ஷன் வந்துச்சு, ஏன் இப்போ இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், ஐயோ ஒரு 1 hour வாயை மூடிட்டு இருந்திருந்தா பொழைச்சிருக்கலாமே, அந்த மாதிரியான திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அது இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும், தமிழ் தேதிக்கு சொல்கிறேன், இந்த டேட்டுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கலாம். புதிய வேலை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் தொலைதூர வேலையாக அமைச்சு கொடுக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான? அதுதான் சொன்னேன், இந்த 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இரிட்டேஷன் சார்ந்த விஷயங்கள், அவசர முடிவு, கோபத்தோட உச்சியில போய் எடுக்கிற முடிவுகள் தவறாக அமையும். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? அரசு வேலையில இருக்கவங்க சுத்தமா கப்சுப்புன்னு இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா
வேலையை விட்டு வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜா இருக்காங்க, நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அதுதான் பாதி ப்ராப்ளமே அவங்களுக்கு. ஒரு விஷயத்த வந்து பேச சொன்னாக்கா சூப்பராக பேசுகிறாங்க, பப்ளிக் முன்னாடி இல்லை டீச்சர் முன்னாடி உங்களோட இதை கொடுங்க, ப்ரெசன்டேஷன் கொடுங்கன்னா சூப்பராக கொடுக்குறாங்க. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங், ரெக்கார்ட் ஒர்க்கிங் இதில் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்கு. மிதுன ராசிக்கு மென்டல் ஹெல்த் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் ரொம்ப ப்ரெஷரில் போயிருப்பாங்க, இந்த மாதம் அதில் 50% ரிலீஃப் ஆயிடுவாங்க. மைண்ட் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்னஸை வந்து புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குமா? கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்கும். இந்த மாதமே அதில் உருவாகிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வாரத்துக்கு மேலே வாய்ப்புகள் அமையலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ENT, இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம். ரெண்டாவது ஒபிசிட்டி. இந்த 2 விஷயத்த அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. இல்லைன்னா தைராய்டு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குன்னு, இந்த பாயிண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? இந்த மாதம் சாதகம் கிடையாது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே மேம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, ப்ளஸ் பரிகாரம் என்ன? முடிஞ்சா இந்த மாதம் திருப்பதியில் இருக்கக்கூடிய எம்பெருமான ஏழுமலையான போய் பார்த்துட்டு வர்றது, இவங்க பிறந்த கிழமையோ இல்லை நட்சத்திரத்திலையோ போய் பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாத பட்சத்துக்கு வீட்டு பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இவங்க கையால் ஒரு தாமரை வாங்கி கொடுத்து வழிபாடுகள் செய்கிறது பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் வேலையில திடீர்னு சஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மாத்தி கொடுக்கும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? 50% நற்பலன்கள் இருக்கு. கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.